அந்த போர் முடிந்ததும் தருமர் வந்து அசுவமேத வேள்வி நடத்துவார். அதுக்கு பலதரப்பட்ட மன்னர்களும் வந்திருப்பாங்க. அவர் அந்த மாதிரி அந்த வேள்வி நடத்தி முடித்ததும் ஒரு கீரி புல்ல வரும். வந்துட்டு அது சொல்லும், நீங்கள் வேள்வி நடத்திருக்கீங்க, இந்த வேள்வியை விட ஒரு ஏழை அந்தணன் நடத்திய வேள்வி வந்து இறைவனுக்கு மிக சிறந்ததா இருந்தது அப்படின்னு சொல்லுவார். உடனே தருமனுக்கு ஆச்சரியமாயிட்டு, அது என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. அந்த கீரி பிள்ளை சொல்லும், ஒரு அந்தனர், ஏழை அந்தனர் வந்து வசிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு மனைவி, ஒரு மகன், மருமகள் இருந்தாங்க. 4 பேர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மை காரணமாக அவங்க அந்த தானியங்கள் பயிர் செய்கிற இடங்கள்ல போய் அங்கே மிஞ்சி கிடைக்கிற அந்த தானியங்களில் எடுத்துட்டு வந்து உணவு சமைச்சு டெய்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதில் என்ன கிடைக்குதோ அதை சமைச்சு 4 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. சமயத்தில் கிடைக்காமவும் போகலாம், நிறைய கிடைச்சதுனாலும் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இப்படி தான் அவங்க காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு முறை அவங்களுக்கு அங்கே தானியங்கள் எடுக்க போகும்பொழுது ரொம்ப குறைவான தானியங்கள் தான் கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க சமைச்சிட்டு அதை அவங்க பகிர்ந்துக்கும் போது 4 தட்டில் வச்சு பகிர்ந்துடுவாங்க. அப்போ வந்து ஒரு யாசகர் வந்து எனக்கு உணவு தாங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவங்க வந்து அந்த அந்தனர் வந்து முதல்ல தன்னுடைய உணவை மட்டும் கொடுப்பாரு. கொடுக்கும் பொழுது அவரால் அதை அவங்களுக்கு பத்தாத மாதிரி இருக்கும். அப்போ மனைவியும் அதை அவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்ட்டு அவங்களும் கொடுப்பாங்க. அதுவும் அந்த பத்தாதனால மகன், மருமகள் எல்லாருமே அந்த உணவை வந்து அந்த யாசகருக்கு கொடுத்துருவாங்க. அப்போ தான் வந்து அந்த வேள்வி வந்து அதுதான் சிறந்தது, இறைவனை திருப்திப்படுத்தினது. இறைவன் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார். அதை பார்க்கும் பொழுது அதை விட இந்த இது வந்து நீங்கள் இவ்வளோ ஆடம்பரமாக செய்கிற வேள்வி வந்து ஒன்றுமே இல்லை. அந்த கீரிப்பினுடைய ஒரு உடல் பகுதி ஃபுல்லும் பொன்னாலான இருக்கும். இது எப்படி உனக்கு வந்தது அப்படின்னு கேட்டதும் அந்த அந்தனர் வீட்டில் போட்டு பிறண்ட பொழுது அந்த மீதி இருந்த அந்த உணவுகளுடைய இது வந்து என்னுடைய பொண்ணாக மாற்றிட்டு, அதற்கு பிறகு நான் பல வேள்விகளுக்கு போயிட்டு அதை மாதிரி செஞ்சு பார்க்குறேன், எதுவுமே நடக்கலை. அப்போ வேள்விகள்லேயே சிறந்தது அந்த ஏழை அந்தனர் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் தர்மர் நினச்சிப்பார், நாம் ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருக்கோம், நம்ம கொடுக்கறது ரொம்ப பெருமையான வேள்வி, சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்துப்பார். அப்போ நம்ம எவ்வளோ ஆடம்பரமாக கடவுளை வழிபடணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத விட சின்ன அன்பால் சின்னதாக கொடுக்கறது அது கடவுளை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. நன்றி, வணக்கம்.